வீட்டிலே கதறி அழும் ஸ்டாலின் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் மிக மிக ஒரு முக்கியமான நாள். தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் வெற்றி என்பது கிடைத்த ஒரு நாள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சட்டமன்றத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று தினம் நமது சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டார். அதுவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது நடத்தப்பட இருந்தது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடிய அந்த சூழலில் திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. அப்பொழுதும் உதயநிதி என்ன சொன்னார்? எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். திமுகவுடைய ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சிக்கு எந்த விதமான களங்கமும் நாங்கள் ஏற்படுத்த விரும்பவில்லை என சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை என்பது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் 144 நபர்கள் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை கொடுத்திருக்காங்க. 22 நபர்கள் எதிர்ப்பாகவும் 5 நபர்கள் நடுநிலையாகவும் வாக்குகளை கொடுத்திருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த நேரலையை வீட்டிலிருந்து கண்டுகொண்டுதான் இருந்திருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம். நமது ஐயா ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாத ஒரு சட்டமன்றமா என அவரது மனம் என்பது கண்டிப்பாக வருத்தம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னதான் தன்னுடைய மகன் அங்கே இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே பழம் தின்னு கொட்டை போட்டவர். அவருக்கு தெரியாத நுணுக்கங்கள் கிடையாது, தெரியாத ஆட்கள் கிடையாது. இப்படி பேசினால் அப்படி வரும், அவரிடம் இப்படித்தான் பேச வேண்டும், நமக்கு இந்த வேலையாக வேண்டுமானால் அவரை பிடித்தால் வேலையாகும் என நமது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாக நான் இல்லாத ஒரு சட்டமன்றமா என சொல்லி நமது இந்த சட்டமன்றத்திலே நடத்தப்பட்ட பெரும்பான்மை வாக்கெடுப்பிலே கண்டிப்பாக ஸ்டாலினுடைய மனம் என்பது குமுறி இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுக ஒரு புறத்திலே வெளிநடப்பு செய்திருக்கிறது. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நமது ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்திருந்தார் என்றால் அது வேற ஒரு கதை. ஆனால் குளத்தூர் தொகுதியிலே, சொந்த தொகுதியிலே தனது பிள்ளையை போல பாற்ற அந்த தொகுதியிலே தோல்வியை தழுவியிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். அதிலேயும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வரவால் தான் தற்சமயம் திமுகவுடைய ஆட்சி என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவுடைய தலைவர் முதல்வருடைய ஸ்டாலினுடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தினம் காலை 10 மணிக்கு மேலாகவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 12 மணி வாக்கில் முடிக்கப்பட்டது. இந்த 12 மணிக்குள்ளாகவே கண்டிப்பாக திமுக தலைவரும் அதே போல தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரலையிலே கண்டிப்பாக கண்டுகொண்டிருப்பார். அந்த நேரத்திலே அவருடைய மனம் என்பது மிகப்பெரிய ஒரு வருத்தப்பட்டு கொண்டுதான் இருந்திருக்கும். ஏனென்றால் நாமும் சட்டமன்றத்தில் இருந்திருக்க வேண்டுமே, நாம் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி விட்டதே என சொல்லி கண்டிப்பாக குமரிக்கொண்டுதான் இருந்திருக்கும். அதற்கேற்றால்தான் திமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. திமுக இருக்கக்கூடிய அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலே தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி என்பது எப்படி இருக்க போகிறது? விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. தற்சமயமே காவல்துறைக்கு முழு சுதந்திரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதுபான கடைகள் ஒரு 717 கடைகள் தற்சமயம் மூடப்பட்டிருக்கிறது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களிலே மிகப்பெரிய மாற்றம் என்பது தமிழகம் சந்திக்க இருக்கிறது என செய்திகளும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.